வேதத்தில் எல்லாருக்கும் உண்டான வார்த்தைகள் எழுதியிருக்கு. அப்போ எனக்குன்னு கர்த்தர் பிரத்யேகப்படுத்துகிற ஸ்பெஷலாக கொடுக்குற வார்த்தை என்ன என்பதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை காட்டணும், கர்த்தர் எனக்கு அதை பிட்டு கொடுக்கணும் என்று நான் காத்திருக்கிறேன் முதல் வசனம் போட்டாரா? அப்போ அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே உமது வசனத்தை தியானிக்கும்படி அடுத்து நம்ம கர்த்தர் ஒரு வார்த்தையை காமிக்கிறார். இதான்ப்பா இன்னைக்கு காலையில் உனக்கு. உடனே நாம் அதை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அவ்வளோ வேலைக்கு நடுவில் அவர் செய்கிறார். நம்ம சொல்கிறோம் ஆஃபீஸில் ரொம்ப வேலை, ஊழியத்தில் ரொம்ப வேலை, நிறைய கடுமையான போராட்டங்கள், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, உங்களுக்கு அன்றன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆகாரம் இருக்கிறது. இயேசு இதைத்தான் நமக்கு கற்பித்து கொடுத்தார். அன்றன்றைக்குரிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது ஆவிக்குரிய ஆகாரம். உங்களுக்கு தினம் கர்த்தர் காலையில் வச்சிருக்கிறார், காத்திருக்கிறார். நம்ம தான் அதை பெற்றுக்கொள்வதில்லை.